நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அமெரிக்க அதிபராக 2வது முறை ட்ரம்ப் பதவியேற்றதும் உலகின் பணக்கார தொழிலதிபரான எலான் மஸ்கை சிறப்பு அரசு அதிகாரியாக நியமித்தார். DOGE எனப்படும் செயல்திறன் துறை என்ற சிறப்பு துறையை உருவாக்கி அதன் தலைவராக மஸ்கை நியமனம் செய்தார். அமெரிக்க அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளை குறைப்பதுதான் இந்த துறைக்கு வழங்கப்பட்ட முக்கிய பணி. வேகமாக செயல்பட்ட மஸ்க் தேவையற்ற செலவீனம் தொடர்பாக ட்ரம்புக்கு தொடர்ந்து ரிப்போர்ட் கொடுத்தார். அதன் அடிப்படையில் பல துறைகளை ட்ரம்ப் மூடினார். பல ஆயிரம் பேரை வேலையிலிருந்து நீக்கினார். உலக நாடுகளுக்கு பல வடிவில் அமெரிக்கா வழங்கி வந்த பல ஆயிரம் கோடி நிதி உதவியை அடியோடு நிறுத்தினார். மஸ்க் மற்றும் ட்ரம்பின் அதிரடியால் அமெரிக்காவில் போராட்டமே வெடித்தது. மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்துக்கு எதிராகவும் பலர் போராடினர். எதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ட்ரம்புக்காக வேலை செய்து வந்த மஸ்க் இப்போது திடீரென சிறப்பு செயல்திறன் துறையின் தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை: சிறப்பு அரசு அதிகாரியாக எனது பணிக்காலம் முடிந்துவிட்டது. அரசின் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் பணியை மேற்கொள்ள வாய்ப்பு தந்த அதிபர் ட்ரம்புக்கு நன்றி. அரசின் செயல்திறனை ஒழுங்குபடுத்த உருவாக்கப்பட்ட இந்த துறையின் நோக்கம் காலப்போக்கில் இன்னும் வலிமை பெறும் என்று மஸ்க் கூறியுள்ளார். மஸ்க் விலகலை வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் இப்போது உறுதி செய்துவிட்டனர். தேர்தலின் போது ட்ரம்புக்கு பக்கபலமாக இருந்தவர் மஸ்க். அவருக்காக தீவிர பிரச்சாரம் செய்தார். தேர்தலில் வெற்றி பெற பல ஆயிரம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தார். இப்போது ட்ரம்ப் வழங்கிய முக்கிய பொறுப்பிலிருந்து திடீரென மஸ்க் விலகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியில் ட்ரம்புடன் ஏற்பட்ட மோதல்தான் முக்கிய காரணம் என்ற பேச்சு எழுந்திருக்கிறது. அதாவது அமெரிக்காவில் புதிய வரி மசோதா ஒன்றை ட்ரம்ப் கொண்டு வந்தார். அதை பிக் பியூட்டிஃபுல் மசோதா என்று ட்ரம்ப் புகழ்ந்தார். ஆனால் அந்த மசோதாவுக்கு எதிராக மஸ்க் பேசினார். புதிய மசோதா ஏமாற்றமளிப்பதாக சொன்னார். அதோடு ட்ரம்பின் பிக் பியூட்டிஃபுல் டயலாகையும் கடுமையாக விமர்சித்தார். ஒன்று பெரிய மசோதாவாக இருக்கலாம் அல்லது நல்ல மசோதாவாக இருக்கலாம். நிச்சயமாக இரண்டும் சேர்ந்திருக்க முடியாது என்று ட்ரம்ப் மசோதாவை மஸ்க் சாடினார். இதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது ட்ரம்ப் வழங்கிய பதவியிலிருந்தும் விலகியிருக்கிறார். இனி டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் என தனது தொழில் சார்ந்த விவகாரங்களில் மஸ்க் முழு கவனத்தையும் செலுத்துவார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சொல்கின்றன.